அன்பான உயர் கல்விக்கூடத்திலே தமிழ் முதுகலை, தமிழ் இளநிலை, தமிழிலே பிஹெச்டி பண்ணக்கூடிய ஆய்வு மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், தமிழ்துறை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் மேலும் வெளியீட்டகத்தின் சார்பிலே முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வருடந்தோறும் ஜூன் மாதம் 29ஆம் நாள் தமிழிலே இளம் இலக்கிய விமர்சகர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் ரொக்கமாக விருது வழங்கக்கூடிய திட்டத்தை கடந்த பல ஆண்டுகளாக மேலும் வெளியீட்டகம் செய்து வருகின்றது. அந்த இலக்கிய விருது பெற்றவர்கள் எழுத்தாளர் சண்முகம் அவர்கள், எழுத்தாளர் ஜமாலன் அவர்கள், எழுத்தாளர் பஞ்சாங்கம் அவர்கள், எழுத்தாளர்கள் பலரும் இது மாதிரியாக நம்முடைய இலக்கிய விமர்சன விருதை பெற்றவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த தன்மையிலே தான் வாரந்தோறும் புதன்கிழமை அன்று ஏதாவது ஒரு தலைப்பிலே பலரும் கலந்து உரையாடக்கூடிய தன்மையை நாம் நிகழ்த்தி வருகின்றோம். அது சரி, இந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று இந்த மேலும் இலக்கிய விமர்சன விருதை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியோடு தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவோடு இணைந்து நாம் ஒரு கருத்தரங்கையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த கருத்தரங்கினுடைய பேசுபொருள் கோட்பாடுகளும் செயல்முறை திறனாய்வும் என்பதாகும். தியரி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த தன்மையிலே தூய நெஞ்ச கல்லூரியிலே நாம் நடத்த இருக்கக்கூடிய அந்த கருத்தரங்கானது காலை ஒரு 10 மணிக்கெல்லாம் அது ஆரம்பித்துவிடும். அதனுடைய பேசுபொருளாக திணைக்கோட்பாடு, நவீன கோட்பாடு, பின்னவீன கோட்பாடு, பின்னமைப்பியல் கோட்பாடு என்று 4 வகையாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலேயும் கோட்பாடுகளை விளக்கி அதற்கு பொருத்தமாக ஏதாவது ஒரு நாவலையோ அல்லது ஒரு சிறுகதையையோ அல்லது ஒரு கவிதையையோ அவர்கள் பொருத்தி காட்டுவார்கள். இந்த தலைப்பிலே பேசுவதற்கு இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமையாக திராவிட பல்கலைக்கழகம் கொப்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதனுடைய தமிழ்துறை தலைவர் டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்கள் இந்த கருத்தரங்கினை நடத்தி தருவார்கள். இந்த கருத்தரங்கிற்கு தொடக்க உரையாக, தொடக்க விழாவாக அந்த கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தினரும் சுயநிதி பிரிவில் இருக்கக்கூடிய தமிழ்துறை நண்பர்களும் தொடக்க விழாவை நிகழ்த்துவார்கள். அதற்கு பின்னாலே நாம் பல்வேறு உரையாளர்கள், உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால் பரமகல்யாணி கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஆங்கிலத்துறை தலைவர் டாக்டர் ராஜாஜி அவர்கள், பின்னாலே வனிதா அவர்கள் எத்திராஜ் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், டாக்டர் விக்டர் பாபு, டாக்டர் செலீனா, டாக்டர் விக்டர் பாபு போன்றவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். திராவிட பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் கௌதம் அவருடைய குழுவோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். 4 மணி வரை இந்த கருத்தரங்கானது நடக்கும். அதற்கு பின்னாலே 4லிருந்து 4:30க்குள் அந்த இலக்கிய விமர்சன விருதை நாம் வழங்க இருக்கின்றோம். அதற்கு பெரும்பாலும் கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. கட்டுரைகளை நடுவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களாக பிஎஸ்என்எல் இன்ஜினியர் பாப்பையா அவர்கள், அந்தோணிராஜ் அவர்கள், தமிழரமன் அவர்கள், நான் ஆக 4 பேரும் அந்த கட்டுரைகளை பரிசீலித்து அவர்களிலே ஒருவருக்கு நாம் அந்த விருதினை வழங்க இருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தரங்கை திணைக்கோட்பாடிலிருந்து தொடங்கி பின் அமைப்பியல் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த திணைக்கோட்பாட்டை விளக்கிவிட்டு அதனுடைய செயல்முறை திறனாய்வாக ஏதாவது ஒரு படைப்பை, ஆக்க இலக்கியத்தை பொருத்தி காட்டி கடைசியிலே இலக்கிய விமர்சன விருதையும் நாம்
வழங்க இருக்கின்றோம். இந்த கருத்தரங்கினை ஏற்று நடத்தக்கூடிய வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தூய நெஞ்சக் கல்லூரி சுயநிதி பிரிவு, அதனுடைய சந்திரன், பின்னும் முத்தையன், ராஜா போன்றவர்கள் நமக்கு பேர் உதவியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தரங்கிற்கு அந்த அருகில் இருக்கக்கூடிய தமிழ் முதுகலை, தமிழ் இளநிலை ஆய்வு மாணவர்கள், ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரிகளிலே இருக்குமேயானால் அவர்கள் அனைவரையும் வரவழைத்து இந்த கருத்தரங்கிலே நீங்கள் பங்கேற்க வைக்க வேண்டும். தமிழிலே இருக்கக்கூடிய வளர்கின்ற இந்த திறனாய்வு முறைகளையும் அதனை எவ்வாறு செயல்முறைப்படுத்துவதோடு பொருத்தி காட்டலாம் என்பதையும் இந்த கருத்தரங்கானது உங்களுக்கு ஒரு நன்மை புரியக்கூடிய அல்லது உதவி புரியக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஆகவே மீண்டும் உங்கள் அனைவரையும் தூய நெஞ்சக் கல்லூரி திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய முதுகலை, இளம்நிலை, தமிழ் இலக்கிய மாணவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று இந்த கருத்தரங்கினால் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல செயல் செய்தோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையினை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.